அண்ணா, சின்ன அண்ணா, அண்ணா, அப்பா, 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 என்னம்மா? சின்ன அண்ணப்பா. கார்த்தி, அப்பா, கார்த்தி, ஐயோ, என்ன இப்படி கிடக்குறான்? கார்த்தி, கார்த்தி, என்னாச்சுப்பா? கார்த்தி, என்னாச்சுப்பா? கார்த்தி, எந்திரிடா. கார்த்தி எந்திரிடா. அண்ணா எந்திரனா. விட மாட்டேன். என்ன பண்றோம் பாருங்க. ஐயோ, இது என்ன கன்றாவி கொடுமை? அண்ணா, இவன் குடிச்சிட்டு மட்டையா இருக்கான். ஏய், ஓடி அந்த பக்கம். என் பேரனுக்கு குடிப்பழக்கம் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. வந்துட்டா. எந்திரிடா. கார்த்தி, கார்த்தி எழுந்துடா. என்ன பாத்தியா மேகனா? என் பேரன் கிடக்குற கிடப்ப பாத்தியா? என்ன சத்த? கார்த்தி, என்னடா சொல்லுங்க? இதான் முதலே குத்திட்டாங்க. அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம். அவங்கதான். ஐயோ, குடிச்சிருக்கான் பெரிய மாமா. அதத்தானே நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாருமே கேட்கலையே. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இவன் வேற இப்படி பண்றானே. கடவுளே. அப்பா, பெரிய அண்ணன் வந்து இந்த நிலைமையில பாத்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். வேண்டாம் பிரபு, இவனை இந்த கோலத்துல பார்த்தானா கொன்னே போட்டுருவான். ரேவதி, முதல்ல போய் தண்ணி கொண்டு வா போ. சீக்கிரம் போ. கார்த்தி, கார்த்தி எந்திரா. கார்த்தி, எந்திரிடா. இங்க பாருடா. நீ இப்படி கறி வெட்டி திசை மாறி போவேன்னு நான் நினைச்சு பார்க்கலடா. எந்திரிடா. கார்த்தி, கார்த்தி, குடுமா. எந்திரிடா. அண்ணே எந்திரிங்க. கார்த்தி, டேய் எந்திரிடா. எந்திரிடா கார்த்தி. எந்திரிடா. எந்திரி. இந்தம்மா. புடி. கார்த்தி, அண்ணா, கார்த்தி, என்னடா இதெல்லாம்? கார்த்தி, ஐயோ. நான் இங்க எப்படி வந்தது நீ என்கிட்ட கேள்வி கேக்குற. எந்திரிடா நீ முதல்ல. கார்த்தி, டேய் சின்னவனே, உனக்கு எப்படா இந்த கேடுகட்ட பழக்கம் எல்லாம் வந்துச்சு? நீ இப்படி குடிச்சிட்டு வந்து மல்லாந்து விழுந்து கிடப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா. அம்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருமா. பிரபு காதுல விழுந்து வந்துட போறான். ஐயோ கார்த்தி, நீ கிளம்புடா. இந்த நிலைமையில நீ ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்காத. கிளம்புடா. நீ முதல்ல கிளம்பு. நான் எது கிளம்பணும்? பிரபு உன்னை பார்த்தானா பிரச்சனை ஆயிடும்டா. ஆகட்டும், பிரச்சனை ஆகட்டும். அதுக்குதான் நான் வந்திருக்கேன். கலகம் பிறந்தாதான் எங்க ஒரு நியாயமே பிறக்கும். கார்த்தி, சொன்னா கேளு. இப்ப நீ சரியான நிலைமையில இல்ல. சித்தி, ஆமா சித்தி, நான் சரியான நிலைமையில இல்லதா. ஆனா அதுக்கான காரணம் யார் தெரியுமா? இவங்க எல்லாரும் தான். சொந்தமா மெக்கானிக் ஷாப் ஆரம்பிச்சு நல்லா சம்பாரிச்சு இவங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த ஆசைக்கு இதோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நெருப்பு வச்சுட்டாங்க. டேய், நான் பணத்துக்கு தான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேனே, அதுக்குள்ள இப்படி நீ குடிச்சிட்டு வந்து கலட்டா பண்ணா என்னடா அர்த்தம்? அந்த கடை போயிடுச்சு. நேத்து சாயங்காலம் அந்த கடை ஓனர் என்ன கேவலமா பேசிட்டு வேற ஒருத்தர் கடையை கொடுக்கறேன்னு போயிட்டாரு. எல்லாரும் சேர்ந்து எனக்கு பணம் தராம என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்கல்ல. கூப்பிடுங்க, உங்க மருமகளை வெளியே வர சொல்லுங்க. அண்ணா, கத்தாதண்ணா. அண்ணி வீட்ல இல்ல, மாமா பார்க்க ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஓஹோ, என்னோட வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிட்டு அவங்க அப்பாவை காப்பாத்த போயிட்டாங்களா? ஒன்னா நம்பர் சுயநலவாதி. டே கார்த்தி, ஆதிரிய பத்தி இப்படி எல்லாம் தப்பா பேசாத. அவ உனக்கு அம்மா மாதிரி. நிறுத்துங்க. இத கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. அவங்க எனக்கு அம்மாவும் இல்ல, அண்ணியும் இல்ல. அவங்க என்னோட எதிரி. அண்ணா, என்ன வாழ விடாம பண்ணவங்கள நான் வாழ விட மாட்டேன். நீ இப்படி முட்டாள்தனமா பேசாதடா. நான் ஒண்ணு முட்டாள்தனமாலாம் பேசல, உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். விட மாட்டேன். யாரா இப்படி எல்லாம் உன்னை பேச சொல்லி கொடுக்கறது? உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எல்லாத்துக்கும் காரணம் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். ஐயோ, என்ன தேவை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்? வாழ்க்கையே போச்சு. அவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம்.
மருமகனே நில்லு நில்லு. இப்ப நீ வெளியில போகாத. ஏன் அத்தை, வெளியில என்ன பிரச்சனை? ஐயோ, அத ஏன் கேக்குற? இந்த கார்த்தி நல்லா குடிச்சிட்டு தலைக்காலு புரியாம வீட்டு வாசல்ல வந்து விழுந்து கிடக்குறான். இப்ப பொழுது விடிஞ்சு கூட போதை தெரியல அவனுக்கு. தண்ணிய தெளிச்சு நாங்க எழுப்பி விட்டுருக்கோம். என்ன சொல்றீங்க? குடிச்சிட்டு வந்திருக்கானா அவன்? அவன ஐயோ மருமகனே, இரு மருமகனே, என்ன அத்தை? இரு இரு, சொல்றத கேளு. அவன் நிதானத்திலே இல்ல. இப்போ இந்த மாதிரிய போய் கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருக்கான். என்னாலயே காது கொடுத்து கேட்க முடியல. அவன அதான் நானே வந்துட்டேன். நீ போகாதப்பா, உன்னால தாங்கிக்க முடியாது. என் பொண்டாட்டிய பத்தி அவன் என்ன பேசுறான்? அவன் வாய் உடைக்கிறானா இல்லையான்னு பாருங்க. ஐயோ ஐயோ, சொன்ன கேளுப்பா, சொன்ன கேளு. போடா மகராசா, எனக்கு இதாண்டா வேணும். மருமகனே, டேய் சின்னவனே, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடா. நீ கிளம்புடா, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் என்ன பேசுறது? எனக்கு இப்பவே பேசணும். உன் பேரனோட பொண்டாட்டிய வர சொல்லு. அவன்கிட்ட சண்டை போடுறதுக்காக தான் நான் குடிச்சிட்டே வரேன். வர சொல்லு. என்னடா சொன்ன? ஏய், என் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட குடிச்சு வந்தியா? ஆ? வாடா, என்கிட்ட வந்து சண்டை போடுறான். பிரபு, பிரபு, விடுப்பா, பிரபு, விடுப்பா, விடுப்பா. குடிச்சு வந்து ஆதிரி பத்தி எப்படிப்பா தப்பா பேசுவான்? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? வா வா, நானும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கேன். வா. என்னடா நீ ஏன்டா பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருக்க? அவ்வளவுதான். சித்தி, என் வாழ்க்கையை அவன் நாசமாக்கிட்டான். நான் பேசாம அமைதியா இருக்கணுமா? யாரு உன் வாழ்க்கை நாசமாக்குறது? குடிகார பயல. ஆமாப்பா, நான் குடிகார பையன் தான். ஆனா இந்த குடிகார பையனை குடிக்க வச்சது யார் தெரியுமா? யார் தெரியுமா? உன்னோட பொண்டாட்டி. உன் பொண்டாட்டி. இப்ப நீ ஒழுங்கா போல, போலீஸ்க்கு போன் பண்ணி உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை அடிச்சு எடுத்துட்டு போக சொல்லுவேன். சரிப்பா, கூப்பிடு. ஐயோ பயமா இருக்கு, கூப்பிடு. போலீஸ் வர சொல்லு. டேய், வர சும்மா சொல்லு. இருடா. ஆ, டேய், பாத்துக்கலாம் பாட்டி, வர சொல்லு. என்ன பயப்படணுமா? வர சொல்லு. ஆனா உன் பொண்டாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஏய் வேலு, வேலு, டாடி, என்ன டாடி? பாரு அங்க பாரு, அங்க பாரு. நம்ம எதிர் வீட்ல இல்ல நம்ம எதிரி வீட்ல ரணகலமாயிட்டு இருக்கு. இந்த